ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான எக் ஸ்டார்டர் தந்தூரி எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை தண்ணியில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தந்தூரி மசாலா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. திக்கான தயிராக இருக்கணும். நீங்கள் கடையில் பேக்கெட் தயிர் வாங்கினீங்கன்னா ஒரு கிளாத்தில் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். மசாலா எல்லாமே இந்த தயிரோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த தயிரில் இந்த மசாலா நல்லா திக்காக ரெடி ஆகிடும். நம்மளுடைய திக்கான தந்தூரி மசாலா தயாராகிடுச்சு. வேக வச்ச முட்டையை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கத்தி வச்சு அது சுற்றியும் கீரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சுருக்க மசாலா அளவு வந்து 4 முட்டைக்கானது. இந்த மசாலாவை முட்டையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே முட்டையில் கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபேனுக்கு கீழே வச்சா போதும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை ஃபோக்கில் நான் வச்சுருக்கேன். ஸ்கியூவர்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. ஸ்பூனோட ஹேண்டில் வந்து ஹீட் ஆகும். அதனால் ஒரு டவல் வச்சு பிடிச்சிட்டு திருப்பி போடலாம். முட்டையில் இருக்கிற மசாலா வேகிற மாதிரி எல்லா சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேன்லேருந்து முட்டை எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஃபோக்கை வந்து ஒரு டவலில் ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுங்க. நல்லா அந்த மசாலா வந்து பேர்ன் ஆகணும். ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கணும். மசாலா வந்து அப்போ தான் அந்த எக்கில் வந்து நல்லா கோட் ஆகும். கீழே விழாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். தந்தூரி டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். தந்தூரி எக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி எக் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஈஸியான ஸ்டார்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.